கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம நீதி உள்ள உத்தரவு யூ வில் ஆன்சர் அஸ் செய்தியிலே 3வது தலைப்பை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். தோத்தேரதோ தேரமே தோத்தேரதோ தேரமே இயேசு சுவாமிக்கு தோத்திரமே தோஷியனை ரட்சித்த பாரிசுத்தர்க்கு தோத்திரமே தோஷியனை ரட்சித்த பாரிசுத்தர்க்கு தோத்திரமே கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி பாடி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் பாடி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் கண்ணீர் கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே கண்ணீர் கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே உன்னி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் உன்னி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் முப்பார்கள் சுற்றி நின்று எங்கள் மன்னவன் இயேசுவையே முப்பார்கள் சுற்றி நின்று எங்கள் மன்னவன் இயேசுவையே ஆர்ப்பரித்து துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் ஆர்ப்பரித்து துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் 1000 நாவிருந்தால் உம்மை பாடியே தோத்தரிப்பேன் 1000 நாவிருந்தால் உம்மை பாடியே தோத்தரிப்பேன் ஆவியிலே நிறைந்து எந்தன் அண்ணலிடம் சொல்லுவேன் ஆவியிலே நிறைந்து எந்தன் அண்ணலிடம் சொல்லுவேன் தாழ்த்தி தலைகுனிந்து ரத்த சாட்சிகள் கூட்டமெல்லாம் தாழ்த்தி தலைகுனிந்து ரத்த சாட்சிகள் கூட்டமெல்லாம் போற்றி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் போற்றி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் கெரூபின் சேராபின்கள் வட செட்டினால் மோடி கெரூபின் சேராபின்கள் வட செட்டினால் மோடி நீராய் அம்மை துதிக்க நீசன் நானும் அம்மை துதிப்பேன் நீராய் அம்மை துதிக்க நீசன் நானும் அம்மை துதிப்பேன் வனாதி ஜோதி எல்லாம் தேவ மைந்தனையே போற்றி வனாதி ஜோதி எல்லாம் தேவ மைந்தனையே போற்றி ஞானத்திலே துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீதி உள்ள பதிலை கொடுப்பார். இதுதான் செய்கின்ற தலைப்பு. யூ வில் ஆன்சர் அஸ். இதை நம்ம இன்னைக்கு நம்முடைய திறவுகோல் வார்த்தை. போன வாரத்தில் கண்டினியூ நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 65வது அதிகாரம் 11வது வசனத்துல ஒரு விவசாயம் வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷம் நடக்குது. ஆனா ஒரு வருஷத்துல அந்த விவசாயம் எப்படி இருக்குன்னா அது முடி சூடப்படுகிறது. முடி சூடுகிறார். அதுதான் நம்ம தியானித்தோம். முடி சூடுறது என்ன? ஒரு ராஜா ஒரு மகிமையான காரியத்தை ஆண்டவர் இந்த நபருக்கு கொடுக்கிறார். எல்லாரும் விவசாயம் பண்றாங்களா? பண்றாங்க. போன தடவை நான் உங்களுக்கு இதை குறித்து சொல்லும்போது ஈசாக்கு நான் குறித்தேன். 100 மடங்கு பஞ்சகாலத்தில் விதை வைத்தார். இன்னைக்கு நம்ம இதை வித்தியாசமான ஒரு நபரை பார்க்கணும். தெரிஞ்சதான் பைபிள் நான் இல்லாத யாரை கொண்டு வர போகிறேன். இவருக்கு முடி சூடுறதுக்கு சான்ஸே கிடையாது. பயந்து பயந்து ஓடிட்டு இருக்கிறார்.
அப்பாட்ட ஏமாத்திட்டார், அம்மாவுடைய ஆலோசனையை கேட்டுட்டார், அண்ணனுக்கு பயந்து ஓடுகிறார். அப்பாட்ட ஏமாற்றி பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் ஒன்று கூட பிரயோஜனம் கிடையாது, எல்லாம் வேஸ்ட், பக்கா வேஸ்ட். இப்படி ஓடுகிற ஒரு நபருக்கு ஆண்டவர் முடி சூட்டுகிறார். யாக்கோபை எப்படி ஆண்டவர் முடி சூட்டுகிறார், எந்த நிலைமையிலிருந்து முடி சூட்டுகிறார்? சாலமோன் நம்ம பார்த்தோம். சாலமோனுக்கு சான்ஸே கிடையாது. அவருடைய வாழ்க்கையில கொஞ்ச நேரத்தில் தகப்பனார் பெட்டடன் ஆனா ஒரு ஸ்டேஜில் ஆண்டவர் அவரை உயர்த்தினார். அதுபோல இங்க நம்ம பார்க்க போறோம். அப்பா ஈசாக், அவருடைய ஆசை என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். என்ன பார்ப்போமா? 27வது அதிகாரம், ஆதியாகமம் 27வது அதிகாரம் 4வது வசனம், 3வது வசனத்து வாசகம். ஆகையால் அப்பொழுது அவன், நான் முதல் வயலாதானேன், என் மரணம் இந்த நாளில் என்று அறியேன். ஆகையால் மறிக்க போறவருக்கு நாக்கு மட்டும் சாக மாட்டேன். ஒரு சிலருடைய நாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாப்பாடை கேட்கும், கேட்டுக்கிட்டே இருக்கும். எனக்கு தெரிந்த ஒரு நபர், அவர் கேரளாக்கு கலெக்ஷன் போவார். ஆயில் அவங்க கேட்க ஆயில் கொடுத்துருவாரு. போகும்போது கலெக்ஷன் போகிறதாரோ இல்லையோ சாப்பாடு. அவருடைய இவருடைய மனைவியுடைய தம்பி மச்சனையும் கூட கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த மச்சனை என்கிட்ட சொல்கிறாரு, எங்கள் மச்சான் காலையில் நேராக ஒரு ஹோட்டலில் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வேறு இங்கே 2 இட்லி கொத்துக்கறி மட்டும் சாப்பிடணும். இங்கே தான் சாப்பிடுறது, கொத்துக்கறி சூப்பராக இருக்கும். சாப்பிட்டாச்சு, பே பண்ணுறாரு. அடுத்து கடைன்னு அடுத்து இன்னொரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே 2 இட்லி ஈரல் சாப்பிட்டாச்சு, 2 பிரேக்ஃபாஸ்ட். இப்போ அப்பா கடை திறந்துருவாங்க, நம்ம காசு வாங்கணும். வேமா போகிறாரு, பணம் வாங்குற கலெக்ஷன் வாங்கிட்டே சொல்கிறாரு, ஒரு பீஃப் பிரியாணி இந்த இடத்துல கிடைக்கும். போய் அவர் சைஸ் இந்த சைஸ் ஆயிடுச்சு, பறந்துட்டார். ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, ஏதோ பிழைச்சிக்கிட்டார். அவரை நான் கல்யாணத்துலேருந்து நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் வாக்கிங் போகிறாரு, எலும்பு தோலுமா இருக்காரு, சத்தம் மட்டும் வருது. என்னங்க எப்படி இருக்கீங்க? சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்க, என்னமோ கொடுக்குறாங்க, இதான் நான் சாப்பிடணுமா? தலைகளுக்கு இதுக்கு செத்தே போயிருக்கலான்னு. சில அந்த வருஷங்கள் ஆகுது, பழைய லெவலுக்கு வந்துட்டு வந்து 3 மாதம் செத்துக்கிட்டார். காரணம் எங்க நாக்குக்கு அடிமை. ஈசாக் தான், என் மரணம் இன்ன நாள் என்று அறியும். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய அம்பாரத்தினையும் வில்லை எடுத்துக்கொண்டு வனத்திற்கு போய் எனக்காக வேட்டையாடி. எனக்காக, இந்த எனக்காக வந்தாச்சுலே முடிஞ்சிச்சு. சொல்லலாம், அம்மாக்கும் கொடுப்பா, அம்மா பாவம், அம்மாக்கெல்லாம் கிடையாது, உன் தம்பி பாவம் வீட்டிலேயே இருக்காயா, அம்மா முந்தானே பிடிச்சிட்டு இருக்கான் யாக்கோப்பு, அவனுக்கு கொஞ்சம் கொடுப்பான். எனக்கு எல்லாம் எனக்கு தான் வேணும். எனக்கு பிரியமான ருசியுள்ள பதார்த்தமாக சமைத்து, நான் பதார்த்தங்களை சமைத்து நான் புசித்து என் மரணம் அடையும்போது நான் என் ஆத்மா உன்னை ஆசிர்வதிக்க என்று கொண்டு வா. என்னெல்லாம் கண்டிஷன். அல்டிமேட்லி நீ இதை கொண்டு வந்தா என் ஆத்மா உன்னை ஆசிர்வதி. நியூஸ் அம்மாவுக்கு போயிடுச்சு. இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6வது வசனம் பாருங்க. அப்பொழுது ரெபெக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி, உன் தகப்பன் உன் ஏசாவை அழைத்து இந்த மாதிரி சொல்ல நான் கேட்டேன். ஆகையால் நான் சொல்றதை கேட்டு நான் கற்பிக்கிறபடி செய். பார்த்தீங்களா, அம்மா என்ன சொல்றான்னா ஏமாத்தாப்பா. இதுக்கு காரணம் என்னன்னா பார்ஷியாலிட்டி. அப்பா பிள்ளை அம்மா பிள்ளை. அது நான் என்ன சொல்றேன்னா, இது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஆனாலும் இதை மாற்ற முடியாது. பல முறை சொல்லியிருக்கேன். எனக்கு 2 பேரைங்க, ஸ்டீவ், ஜேடன். டீனாக்கு இந்த ஜேடன் மாதிரி ஒரு அன்பு வேற யார்கிட்ட. ஸ்டீவ் பிடிக்குமா, ரொம்ப பிடிக்கும். மூத்த பையன், அறிவாளி ஜீனியஸ் சொல்ல என்ன இருக்கட்டும், ஓகே நீ இருக்கட்டும். ஆனால் எனக்கு ஜேடன் தான் பிடிக்கும். காரணம் என்னன்னா, நமக்கு சொல்ல தெரியாது. எனக்கு எங்கள் அம்மா என்னை ரொம்ப பிடிக்கும்.
சிஜின்ட்டே இருப்பாங்க. நெஞ்சில் தான் நினைச்சிருப்பாங்க, கடைசி வரை நினைச்சிருந்தாங்க நெஞ்சில். அதுக்கு காரணம் எனக்கு தெரியாது. அண்ணன் பிடிக்குமா, பிடிக்காதுன்னு நிறைய வச்சுருவாங்க. தம்பி பாப்பிக்கா பிடிச்சேன், 2 பேரும் பிடிக்கும். பொம்பளை பிள்ளைய பற்றி பேசவே மாட்டாங்க. ஆனால் யாரை பிடிக்கும், என்னை தான் பிடிக்கும். என்னைய தலையில் கையை வச்சு என்னை ஆசீர்வதிப்பாங்க. அந்த ஆசீர்வாதம் இன்னும் எனக்கு இருக்குது. சரி, இப்போ நம்ம பார்ப்போமா, என் சொல்லை கேட்டு. இப்போ யாக்கோபு பயப்படுறாங்க. ஏம்மா நீ பாட்டு சொல்லிடுறியம்மா, எனக்கு இந்த சாபம் வந்தால் நான் என்ன செய்யறது? 12 ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்த்து என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரட்டும். அதுக்காக என்ன சொல்றானா, அந்த சாபம் என் மேல் வரட்டும். 13 வந்துச்சா? எஸ் வந்துச்சு. அப்ப இந்த ஒரு மனிதனை யாக்கோப யாராலையும் கிரீடம் கொடுக்கவே முடியாது. ஏன்னா இந்த ஏமாத்திரையே தான் வர்றாரு, ஏமாத்திரையே வர்றாரு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு நபரை ஒரு மகுடம் வைக்க போகிறார். முடியுமா? எஸ், தேவனால். அதாவது உலக பிரகாரமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அம்பானி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. மல்டி பில்லியனர். அவ்வளவு சொத்தும் அவர் பையனுக்கு வரும். ஆனா அந்த பையனால நடக்க முடியாது, சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. அவனுடைய திருமணத்துக்கு முன்னாடி அவன் சொல்றான், என் தகப்பனார் இல்லைன்னா நான் என்னைக்கோ மறித்திருப்பேன். எல்லாரும் முன்னாடி உட்காந்து சொல்றான். ஆளு பார்த்தீங்கன்னா அந்த 10 சைக்கிள். அவனுக்கு ஆஸ்மா இருக்குது. அந்த ஆஸ்மானால மூச்சு விட முடியாது. அந்த டாக்டர்ஸ் ஹெவி ஸ்டீராய்ட்ஸ் போடுறாங்க. அது போட்டனால அவன் உயிரோடு இருக்கான். இவன் சொல்றான், எத்தனையோ நாட்கள் இரவு எங்கள் அப்பா தூங்க மாட்டார். என் பக்கத்தில் உட்காந்து என் நெஞ்ச தலையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா அம்பானி கோடீஸ்வரனால பீடீஸ்வரன். ஆனால் தூங்க முடியாது. என் பையன் உயிரோடு இருப்பானா இறந்து போயிடுவான்னு தெரியாது. ஆனால் நமக்கு ஆண்டவர் கிரீடத்தை கொடுத்துருக்காரா இல்லை நீங்கள் சொல்ல முடியாது. சரி, இப்போ தாய்க்கு நேசகுமாரன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 25வது அதிகாரம் 28வது வசனம், 25, 28 இதாங்க கேரக்டர். அது யாக்கோபு பை பர்த் நல்ல பையன். 27 யாக்கோபு குணசாலியும் கூடாவாசி. குணசாலி பைபிள் போய் சொல்லுமா? சொல்லாது. இந்த குணசாலியா இருந்த ஒரு பையன் பொய் சொல்ல வச்சு ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்க வச்சது அம்மா. அப்படித்தானே. அப்ப இந்த அண்ணனுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரியவனான போது ஏசா வேட்டையிலே வல்லவனும் வனசஜன். வேட்டையில் வல்லவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹண்டர். இப்போ இவர் நல்லா ஒரு 6 அடி வரை இருப்பார்னு நினைக்கிறேன். என்னை மாதிரி தொப்பையெல்லாம் இருக்காது, 6 பேக் இருக்கும். ஏன்னா அவங்க மலையில் ஏறி மரத்தில் இங்கேருந்து அந்த மரத்தில் போய் அந்த பின்னாடி விரட்டி அதை கொன்று அதை உரிச்சு இவ்வளவு செய்வாங்க. ஒரு கூட்டம் எப்பவுமே இந்த ஏசா பின்னாடி போகும். ஏசாக்கு நிறைய ஃபேன் இருப்பாங்க. ஃபேன் யார் சொல்ல பார்ப்போம்? ஒரு 10-15 குடும்பங்கள். ஏசா நீங்கள் வேட்டைக்கு போகிறீங்களானே, வரும்போது வேட்டைக்கார எங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கணும், நாங்களும் ஆசையாக இருக்கல, எங்களுக்கு எங்களெல்லாம் வர முடியாது. அதனால என்ன, எவ்வளோ அடிப்போம் உனக்கு இல்லாதா, அப்பா கரெக்டாக அவன் வீட்டுக்கு வந்து சேர்ந்து பார்த்துக்கோ. இவங்களா ஏசாவை போர்ந்துகிட்டே இருப்பாங்க. இவர் வேட்டைக்கு கிளம்பிட்டான்னா ஒரு பெரிய கும்பலே அவரை வழி அனுப்ப வந்துடும். ஆனால் நாங்களும் கொஞ்சம் தூரம் வரட்டுமா, கொஞ்சம் தூரவா, ஆனால் போயிரு காட்டுக்குள்ள நிச்சிக்கணும், ஒன்றி சின்ன வாங்கிற முருகங்கள்லாம் சொல்லி பயப்படுவாங்க, போக மாட்டாங்க. ஆனால் ஒரு 10-15 பேர் அவர் கூட எப்பயுமே போவாங்க. போய் ஒரு மிருகத்தை அடிச்சாச்சுன்னா அங்கேயே தோலை உரிச்சு கையில் கட்டாயம் கொஞ்சம் மசாலா உப்பு இதெல்லாம் கையில் கொண்டு போயிருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்டு பிடிக்கிறது இங்கே எனக்கு ருசி, நாக்குக்கு ருசி அப்பா கேட்குறாங்க பார்த்தீங்களா, நல்லா எப்படி சொல்ல தெரியும். அங்கே இருக்கிற சொல்லி எல்லாம் பொறுக்கி அங்கேயே ஃப்ராஷ் இவங்க சாப்பிட்ருவாங்க. மீதியெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சு பேச சுட்டுக்கிட்டு அது அழுகி போகாமல் இருக்கிற மாதிரி வச்சு எல்லாம் உப்பு புளியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி தூக்கிட்டு திரும்ப வருவாங்க. வந்தால் பெரும் கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கும். சண்டை போடாதீங்க, எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் பீஸ் போட்டு கொடுத்துட்டு இவர் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா 30வது வசனம் பாருங்க, 25-29. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து கலைத்து வந்த பொழுது யாக்கோபு
கலைத்து டயர்டாயிடுச்சு. இப்போ இவர் பார்க்குறாரு, என்னப்பா சிறப்பான ஒரு கோல் இருக்கே அப்படின்னு சொல்லி. இவங்க வீட்டில் டெய்லி செய்கிற ஒரு டிஷ், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷல் டிஷ் இருக்கும். எங்கள் அம்மா சில சாப்பாடு செய்வாங்க, சூப்பராக இருக்கும். இன்னைக்கு கூட அது யாரும் செய்ய முடியாது. என் மனைவி சில பிரியாணி செய்வாங்க, அடிக்க முடியாது, அந்த மாதிரி செய்வாங்க. அது யாருக்கு கிடைக்கும்? வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். வீட்டிலே இருக்க மாட்டேன், காட்டில் அலைஞ்சிட்டு என்னைக்காவது ஒன்றா வீட்டுக்கு வர வேண்டியது. பார்த்தா கம வாசம். இந்த சிக்கன் 65 பார்த்துருக்கேன், இங்கே கட்டாயம் சாப்பிட்றீங்க. இந்த சிக்கன் 65 இல்லை என்ன போடுவாங்கன்னா ஒரு கலர் போடுவாங்க. இந்த கலர் போட்டோம் நான் சிவப்பு கலரில் வந்துடுவேன். இதே நீங்கள் ஒயிட் கலரில் கொடுத்தா நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. அப்போ இந்த கூலில் ஒரு சிவப்பு கலர் ஆட் பண்ணி கண்ணுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. சமையல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த டெக்கரேட் பண்ணி அது மேலே ஒரு பச்சை மிளகாய் போட்டு அது 2 வெங்காயத்தை வச்சு அதை அழகுபடுத்துவாங்க. இதுக்குன்னா கண்களில் பார்க்கும்போது அட்ராக்ஷன் இருக்கும், வாசனை தூக்கணும். இவனுக்கு என்னையா புதுசாக ஒன்று பண்ணியிருக்கீங்களே, ஆனால் அது டெய்லி இது இல்லை. இதை இப்போ என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனாலே அவனுக்கு அப்பொழுது யாக்கோபு இவர் பிஸ்னஸ் மேன். அதாவதுங்க பிஸ்னஸ் பீப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. நீ இதை தரு, நான் உனக்கு தரேன். அதாவது இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு என்னத்திற்கு என்றார், எனக்கு என்னத்திற்கு விற்று போடு, எனக்கு என்னத்துக்கு அப்படின்னாலே அது வேல்யூ இல்லைன்னு அர்த்தம், மதிப்பு இல்லை. ஆண்டவர் ஏசாவை முதல் பிள்ளையாக பிறக்க வச்சு அந்த பிள்ளைக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது எனக்கு எண்ணத்துக்கு, எண்ணத்துக்குன்னு நீங்க சொல்லியாச்சுன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு அப்படி கட் ஆகிட்டு. ஆனால் அதனால என்ன நடந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர் மெயின் ஆசீர்வாதத்தை இழந்து விட்டார். எபிரேயர் 12வது அதிகாரம், எபிரேயர் 12வது அதிகாரத்தில் இவனுடைய இருதயம் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுங்கிறத காட்டுறாங்க. எபிரேயர் 12வது அதிகாரம் 16வது வசனம். நமக்கு ஆண்டவர் எத்தனையோ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், மன்னாவை கொடுத்திருக்கிறார். நம்ம இது எனக்கு என்னத்துக்குன்னு மட்டும் நீங்க கேட்கக்கூடாது. எனக்கு எங்க போனாலும் வசனத்தை நாளைக்கு காலையில் உள்ள சீட்டை நான் ரெடி பண்ணிட்டு, எனக்கு என்ன வேலை இருக்கு, ஸ்விம்மிங் பூலுக்கு ஸ்விம் பண்ணுவேன், மற்றவங்க உட்காந்து எழுதிட்டு இருக்கேன், மகாட்ட பேசுவேன், ஹாப்பியா இருப்பேன். இது ஆசீர்வாதம். சரி, ஒருவன் நம்மளை பார்த்தா சொல்றாங்க, ஒருவன் வேசிக்கல்லனாகும். வேசிக்கல்லன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வேசிங்கிறவங்களுக்கு ஒரு ஒழுங்கே இருக்காது, யாரை பார்த்தாலும் ஒரு உடற்குள் வேசிக்கல்லனாகும். ஒரு வேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திரத்தை விற்று போன ஏசாவை போல சீர்கட்டம். சீர்கட்டம். அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை உங்க கண்களால் பார்க்க முடியலன்னா அதுக்கு சீர்கட்டம். எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன், கொஞ்ச நாளைக்கு ஆண்டவர்கள் இருப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு இந்த காரியத்தை கிடைத்தால் நான் ஆண்டவரோட கொடுப்பேன், அவனுக்கு தெரியும் இதை கொடுத்தா நீ ஓடி போயிடுவேன்னு சொல்லி. ஏனென்றால் 14 பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தித்துக் கொள்ள விரும்பி ஆகாதவனுடைய தள்ள அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமரம். கண்ணீர் விட்டு கவலையோடு தேடுறான், கைவிட்டு போயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்தாரு, ஆனா அது ஆனால் தங்க வைத்துக்கலாம் அப்படின்னு. சரி, இப்ப நம்ம மெயினா காரியம் பார்த்தாச்சு. இந்த மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு யாக்கோபை ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியுமா? முடியவே முடியாது. சரி, இப்ப ஆதியாகமம் ஆதியாகமம் 27வது அதிகாரம் 43 வசனம் 42. இப்ப அம்மாக்கு கவலை வந்துருச்சு. ஏசா என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 41 வசனம் 27 41, என்னை ஏமாத்திட்டு ஒரு நாள் வரும், அன்னைக்கு நான் காலி பண்ணிடுவேன். என்னைக்குன்னா, நம்ம அப்பா ஏற்கனவே வயசாயிடுச்சு,
ஒரு நாள் மறிப்பார். மறித்துட்டான்னு நியூஸ் வரும், அன்னைக்கு நான் அவனை கொண்டு விடுவேங்கிறார். ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாள் சீக்கிரம் வரும், அப்பொழுது என் சகோதரனை யாக்கோபை கொன்று போடுவேன் என்று இது. இந்த கொன்று போடுவேன் சொன்ன உடனே அம்மா என்ன சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்ப்பா ஒரே நாளில் 2 பிள்ளையும் நான் இழைத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆகையால் என் மகனே நான் சொல்லுவதை கேட்டு, ஒரு தடவை சொன்னதை கேட்டதான் பிரச்சனை மாட்டேன், 2வது வாட்டி கேட்க, நீ எழுந்து புறப்பட்டு ஆரோனில் இருக்கிற சகோதரன், உன் சகோதரனுடைய கோபம் தள்ளி வந்தது, உன் சகோதரன் உண்மையில் வைத்திருந்த கோபம் தள்ளி நீ அவனுக்கு அவன் மனதில் நான் ஆள் அனுப்பி அவன் உன்னை ஆள் அனுப்பி ஆள் அனுப்ப முடியலை. ஏன் முடியலன்னு நம்ம இறந்துச்சு. காரணம் இந்த சாபை ஏன் மேலே வரட்டும் அப்படின்னு சொல்லி ரெபேக்கா சொன்னாங்க. இதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தாங்க, 2 அவங்க பிள்ளைங்க தான். ஆனால் ஒரு பிள்ளை மேலே யாக்கோபா பிடிக்கும், ஏசாவை பிடிக்காது. அப்பாவுக்கு ஏசாவை பிடிக்கும், யாக்கோபா பிடிக்காது. இந்த பார்ஷாலிட்டினால வந்த பிரச்சனை. சரி, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம க்ரௌனை காட்ட போறோம். க்ரௌன் என்ன, இதான் க்ரௌன். இந்த க்ரௌன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் 28வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். க்ரௌனில் ஃபர்ஸ்ட் க்ரௌன் என்னன்னா ஒரு பரலோக தரிசனம். இந்த தரிசனத்தில் என்ன பார்க்கணும்னா, அது நுனியிலே ஏறி இருந்தது, தேவதூதர்கள் ஏறுகிறவர்கள் இறங்குறாங்க. இதே வசனம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 1வது அதிகாரத்தில் இதே வார்த்தை சொல்றாங்க. 51 யோவான் 1:50. பின்பு அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறது. அங்க திறந்துச்சா? திறந்துச்சு. அங்க பிதாவாகிய தேவன் முகத்தினால நிற்கிறார். தேவதூதர்கள் மனுஷகுமாரிடத்தில் இருந்து ஏறுகிறதையும் இறங்குறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள். இந்த மெய்யாக இந்த காரியத்தை யாக்கோபு பார்க்கிறத அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். சரி, இதில் நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவதூதர்களை பார்க்குறாரு, தேவனை பார்க்குறாரு, தேவ பிரசனம் இருக்கிற இடத்துல வந்துட்டு ஒரு 3 தலைப்புகளை நான் உங்களுக்கு சொல்றேன். தலைப்பு நம்பர் 1, ப்ராமிஸ் ஆஃப் பிரசன்ஸ். தேவ பிரசனம் இருக்கிற இடம். தேவ பிரசனம் உள்ள இடங்கிறது தான் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதம். ஏசா கிடைச்சதா கிடைக்கும். ஏசா கோவம் இருந்துச்சு, அம்மா அப்பா பேச்சை கேட்காம அவங்களுக்கு பிடிக்காத பிள்ளையை திருமணம் பண்றாரு. ஆனால் இங்க ஆண்டோடைய பிள்ளையாகிய யாக்கோபுக்கு ஃபர்ஸ்ட் தேவ பிரசனம். அந்த பிரசனத்தில் இந்த ப்ராமிஸ் ஆஃப் பிரசன்ஸ், தேவ பிரசனத்தில் நான் உன்னோட கூட இருப்பேன்னு சொல்றாரு. 2வது என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராமிஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன். 15 நான் உன்னோடு இருந்து, அதுல இருந்து ஆரம்ப தேவ பிரசன்னத்தோடு நான் உன்னோட கூட இருந்து நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து. ப்ராமிஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன். இந்த கிரவுன்ல 3 காரியத்தை அப்படி தூக்கி தலையில் வைக்கிறார். யாருக்கு வைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரால் ஆசீர்வாதமே பெற்றுக்கொள்ள முடியாது. அப்பா தெரிஞ்சு போச்சு, ஏமாத்திட்டான்னு சொல்லி, அம்மாவுக்கு பயம் வந்துருச்சு, அண்ணன் கொலை செய்ய ரெடியா இருக்கிறான், ஒரு செகண்ட்ல காலியாயிடலாம். தேவன் ஒரு கிருபையாக, நல்லா கேட்டுங்க, கிருபையாக முடி சொல்றதுல ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க, தேவ பிரசனம். நான் உன்னோட கூட இருக்கிறேன் பாருங்க. ப்ராமிஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன், உன்னை காத்து காத்து. ஆண்டவர் நான் உன்னை காப்பேன்னு சொன்னாங்க. ஏசா அவங்க யார் வந்தாலும் அவரை தொட முடியாது. மாமனார் வந்தாரா? வந்தார், விடமாட்டார். காரணம் என்னன்னா, அவனுடைய குணாதிசயம், அவன் குணசாலி. இந்த குணசாலிங்கிற பிறவிலே ஆண்டவர் சர்டிபிகேட் பார்க்கிறாரு. அந்த குணசாலிக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும், ஏசாக்கு இதை கொடுக்க முடியாது. அடுத்து பாருங்க, காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவு உன்னை கைவிட மாட்டேன். கைவிட மாட்டேங்கிறது. உலக மக்கள் கை விட்டுருவாங்க, அதுல அவங்க ஸ்பெஷலிஸ்ட். சரி, 2 காரியத்தை காமிச்சு 3வது இதை விட உசிதமான ஒரு ஆசிரியத்தை நம்ம பார்க்க போறோம். அது 14, உன் சந்ததி. பாருங்க, சந்ததி. இந்த சந்ததி ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைங்க. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு, நான் எனக்கு தெரியும், எனக்கு ஒரு டாக்டர் தெரியும், ரொம்ப பெரிய கோடீஸ்வரன். அவருக்கு திருமணமாகி பல வருஷமாச்சு, அவருக்கு பிள்ளைகள்.
நாகர்கோவிலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார். ஒரு 15 லட்சம் செலவழிச்சிட்டார். இன்னைக்கு ஒரு பிள்ளை கிடையாது. கடைசியாக அவர் மனைவிட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருமா, ஒருவேளை நமக்கு பிள்ளை இல்லாமலே இருக்கலாம், நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டார். ஆனால் இங்கே நம்ம பார்க்க உன் சந்ததி, யாக்கோபே உன்னைய கொலை செய்ய வர்றாங்க, நான் உன்னைய பாதுகாப்பேன், உன் சந்ததியை அவனை காட்டுறேன். பூமியின் தூளை போடு, பூமியின் தூள். இது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். மேல அண்ணாது நட்சத்திரத்தை பாரு, கீழே மண்ணை பாரு, அந்த ஒரு சந்ததி, அந்த சந்ததிக்கு ஆண்டவர் கொடுக்குறார். இதாங்க அந்த சந்ததியை பார்க்கறது. வடக்கே மேற்கே கிழக்கே வடக்கே தெற்கே பரம்புவாய். ப்ரொடெக்ஷன். அந்த ப்ரொடெக்ஷன்லாம் இது நடக்குமா? பிரசன்ஸ், தேவ பிரசனம் இல்லாத முடியுமா? முடியாது. அடுத்து பாருங்க, அதோட உனக்குள் உன் சந்தை எல்லாம் உனக்குள். இந்த உனக்குள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உனக்குள்ள புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது அது ஒரு பெரிய கான்செப்டாக மாத்துங்க. அங்க யாக்கோபுக்கு உள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனா புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதம் யாருக்குள்ள வரும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ள வர ஆசீர்வாதம். எடுத்துக்கலாமா? எபேசியர் 3 அவர் கிறிஸ்துவுக்குள். பழைய ஏற்பாட்டில் யாக்கோபுக்குள் சந்ததி எத்தனை பேர் ஆசீர்வதிச்சார் ஆண்டவர் பார்க்கிறார். நீ யாக்கோவோட சந்ததி தானே, அப்ப நான் ஆசீர்வதிச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. இங்க அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்கிறார். 4 பாருங்க, கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார், ஆசீர்வதிக்கிறதுக்காகவே தெரிந்து கொண்டார். பழைய ஏற்பாட்டில் யாக்கோபுக்கு சந்ததி கிடைக்கிற ஆசீர்வாதம் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு கிடைக்கும். அந்த பிரியமானவருக்குள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஆண்டவருக்கு பிரியமானவர். அவரை பிரியமா பார்த்தா அவருக்குள்ள நம்மள பிரியமா தான் பார்ப்போம். இந்த இடத்துல இதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. கரெக்டா 10 வருஷம் ஆகுது எனக்கு பைபாஸ் ஆபரேஷன் இருக்கும். அதுக்கு முன்னாடியே மறுத்திருக்கணும். ஆனால் இன்னைக்கு உங்க முன்னாடியே உட்கார வச்சிருக்காரு. காரணம், பிரியமானவர்கள் நமக்கு தந்த தம்முடைய கிருபையின் மகிமைகள். அடுத்து பாருங்க 7 அப்படியே கிருபையின் ஆய்ச்சட்டு இவருடைய ரத்தத்தினாலே பாவம் நம்ம இவருக்குள் நமக்கு உண்டார். இயேசுக்குள் இருந்தீங்கன்னா பாவம் கிடைக்கும். இதுதான் கிரமம். முடி சூட்டுறதுல மகனை தான் வச்சுட்டாங்க. வச்சு முடிப்போமா? மக இறக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே துதிக்கிறோம் ஐயா. யாரையும் உயர்த்த உம்மால் முடியும் அப்பா. உலக மக்களால் உயர்த்த முடியாதது. மரண பள்ளத்தாக்குகளில் ஓடிக்கொண்டிருந்த யாக்கோபை உயர்த்தி ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பை தருகிறது ஐயா, பிரசன்னத்தை தருகிறது ஐயா, பிராமிஸை தருகிறது. அதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் யான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன்.